துணைநிலை ஆளுநரிடம் சபாநாயகர் தேர்வுக்காக கோப்புகளை முதலமைச்சர் அனுப்பினால் துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதை திருப்பி அனுப்பியதாக தகவல் வந்தது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி சபாநாயகர் தேர்வுக்காக தேதி முடிவு செய்து முதலமைச்சர் அனுப்பிய கோப்பு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது துணைநிலை ஆளுநர். ஒருபுறம் துணைநிலை ஆளுநர் நிர்வாகத்தில் தலைப்பிடுகிறார், இன்னொரு புறம் அவர் பாரதிய ஜனதாவினுடைய ஏஜென்டாக செயல்படுகிறார். சபாநாயகர் பாரதிய ஜனதா கட்சி சபாநாயகர் பதவியை கேட்கிறது. இது எனக்கு வந்த தகவலை சொல்றேன், இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி கேட்பதாக தகவல் வருகிறது. முதலமைச்சர் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். இதனால் துணைநிலை ஆளுநர் அந்த கோப்பை பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக முதலமைச்சருக்கு எதிராக அந்த கோப்பை திருப்பி அனுப்புகிறார். துணைநிலை ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது சபாநாயகர் தேர்வுக்கான அந்த கோப்பை ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்புவது? இதிலிருந்து அவர் சங்கியாக செயல்படுகிறார். பாரதிய ஜனதாவுடைய சங்கியாக துணைநிலை ஆளுநர் மரியாதைக்குரிய கைலாசநாதன் அவர்கள் செயல்படுகிறார் என்று தெரிகிறது. ஆனால் ஒரு விதத்தில் தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஒரு அடிமை ஆட்சி நடத்துகிறார், அவர் பாரதிய ஜனதாவுக்கு அடிமை போல் இருந்தார் என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது மாற்றம் வந்திருக்கிறது. முதலமைச்சர் பாரதிய ஜனதாவை பற்றி கவலைப்படாமல் அவர் தன்னுடைய பணியை செய்வதாக தெரிகிறது. ஒரு புறம் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜிக்கு பாரதிய ஜனதா கட்சி கொள்கை தொல்லை கொடுத்து அந்த ஆட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே இழுக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மகாராஷ்டிர மாநிலத்தில் மரியாதைக்குரிய உத்தவ் தாக்கரே அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இழுக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது ரங்கசாமியிடம் சரண்டர் ஆகிவிட்டது. முதலமைச்சர் அனைத்து முதலமைச்சர்களும் 4 மாநில முதலமைச்சர்களும் தேர்வு செய்யப்பட்ட பிறகு பிரதமரை போய் சந்திக்கிறார்கள், உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார்கள். சம்பிரதாயப்படி எதிர்கட்சியை சேர்ந்த முதலமைச்சராக இருந்தாலும் சந்திக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பிரதமரை இவர் சென்று சந்திக்கவில்லை. பிரதமர் மோடி அவர்கள் இவரை வந்து சந்திக்க வேண்டும் புதுச்சேரியில. அந்த நிலைக்கு ரங்கசாமி அவர்கள் உருவாகி இருக்கிறார். நான் பாரதிய ஜனதாவுக்கு இன்னும் அடிமை இல்லை, பாரதிய ஜனதா என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் சுதந்திரமாக முடிவு எடுப்பேன் என்று அவருடைய செயல்பாட்டிலிருந்து தெரிகிறது, முதலமைச்சருடைய செயல்பாட்டிலிருந்து தெரிகிறது. 2 மாத காலம் ஆகியும் இதுவரை அமைச்சர்களுக்கு இலாக்கா கொடுக்காமல், சபாநாயகர் போடாமல் ரங்கசாமி அவர்கள் செயல்படுகிறார் என்று சொன்னால் அவர் பாரதிய ஜனதாவுக்கு நான் உங்களுக்கு ஒன்றும் நான் அடிமை இல்லை, நான் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறேன், ஆகவே என்னை நம்பித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று மோடிக்கே சவால் விட்டிருக்கிறார் திரு ரங்கசாமி அவர்கள். ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, பாரதிய ஜனதா கட்சி, புதுச்சேரியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி மந்திரிகள் பெறுவதற்கும் இலாக்காக்களை பெறுவதற்கும் சபாநாயகர் பதவிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியை கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதே நிலையை ரங்கசாமி அவர்கள் கடைபிடித்தால் புதுச்சேரிக்கு ஒரு நல்ல விடுவு காலம் வரும் என்று நினைக்கிறேன்.
நான் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை கேட்டுக்கொள்றேன். நீங்க அவருக்கு விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க அவரை போல புதுச்சேரியில ஊழலை ஒழிப்பதற்கு தயாரா? முதல்ல உங்க அலுவலகத்தில் இருக்கிற ஊழல் முதல்ல அதுல இருந்து ஆரம்பிப்போம். முதலமைச்சர் ரங்கசாமி அலுவலகத்திலிருந்து ஊழலை வெளியே அனுப்புறது எடுக்கிறதுக்கு தயாரா? இந்த 6 புரோக்கர் இருக்காங்க பாருங்க, அந்த 6 புரோக்கர் எடுத்துட்டாலே, ரங்கசாமி எடுத்துட்டாலே அவர் துறையில ஊழல் இருக்காது. அப்புறம் மற்ற அமைச்சர்களை 2வது பார்ப்போம். ஏன்னா படிப்படியா தான் செய்ய முடியும், ஒரே நேரத்தில் எதையும் செய்ய முடியாது. புதுச்சேரியில ஊழலை ஒழிப்பதற்கு ரங்கசாமி தயாராக இருக்கிறாரா? அந்த வேஷம் போட்டுனா மட்டும் பத்தாது, அதை நடைமுறைப்படுத்தி காட்டணும். முதலமைச்சரும் அமைச்சர்களும் நடைமுறைப்படுத்தி காட்டணும். நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம். விஜய் சொல்றாரு பாருங்க, சட்டமன்றத்தில் சொன்னாரு, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்பவர்களை விட்டு வைக்க மாட்டோம், இதற்கு முன்னால் ஊழல் செய்வர்களை விட்டு வைக்க மாட்டோம்னு சொல்றாரு. ஆனா ரங்கசாமி சொல்ல முடியாது, ஏன்னா ஏற்கனவே அவர் ஊழல் பண்ணிக்கிறாரு. இது 2வது செய்யட்டுமா ரங்கசாமி? நான் ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடைய அமைச்சர்கள் ஊழல் செய்ய மாட்டாங்க, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஊழல் செய்ய மாட்டாங்க, என்னுடைய அதிகாரிகள் ஊழல் செய்ய மாட்டாங்க. அப்படி அவர்கள் ஊழல் செய்தால் அவர்களை நான் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லுங்க பாப்ப ரங்கசாமி. நான் அவருக்கு சவால் விடுறேன், முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சவால் விடுறேன். இதை வெளிப்படையாக பகிரங்கமாக போன கூட இதை சொல்லி இருக்கிறார். பகிரங்கமா ரங்கசாமி சொல்ல முடியுமா? முதல்ல அவர் ஆரம்பிக்கட்டும். எதுல இருந்து ஆரம்பிக்கட்டும்? இந்த 6 புரோக்கர்ல இருந்து ஆரம்பிச்சாருன்னா நம்ம நம்பலாம். அதனால இந்த ஆட்சியானது ஒரு புதிய ஆட்சியானது, முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் உள்ள இந்த ஆட்சியானது ஊழலை ஒழிக்கின்ற ஒரு ஆட்சியாக வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.